எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும். பிரம்மாண்டம் அப்படின்னா அது இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்போம், எவ்வளோ பிரமாதமாக இருந்தது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கு ரெஃபரன்ஸுங்கிறது வந்து கேடி குஞ்சுமோகன் சார். இப்போது திருப்பி என்னென்னா, இப்போது 1000 crore கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்திருக்கு. ஸோ அவர் அடுத்தது ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணணும். அது வந்து 10,000 crore கிளப்பில் ஜாயின் பண்ணணும் விரும்பி வேண்டி கேட்குறேன் சார். நீங்கள் டூ நாட் ஸ்டாப் ப்ரொடியூசிங் ஃபிலிம் சார், ப்ளீஸ் டூ தட். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனுங்க. அது ரொம்ப எல்லாராலையும் முடியாது. ஜென்டில்மேன் படம் எடுக்கும்போது அதோடைய ரெவென்யூ என்ன இருக்கக்கூடும்னு நினச்சி அவர் படம் பண்ணல. படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு பேஷனுக்காக பண்ணார். சேம் இந்த ப்ரொடியூசர் அவங்கள வந்து இந்த புலிமுருகன் எடுக்கும்போது என்ன செலவாகும், இதில் என்ன ரெவென்யூ வரும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணல. அதே மாதிரி வந்து பாகுபலியோட ப்ரொடியூசரும் வந்து 250 கோடிக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணல. அவங்க வந்து என்ன ஆகும், இதில் என்ன ரெவென்யூ வரும்னு பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் படத்தோட பேஷன் தான். அப்படி பேஷனோட பண்ணப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்த்த விட மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்படி ஒரு படத்தை தொமிச்சன் சார் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதம் சார். அண்டு சாதாரண சிஜிலே கொஞ்சம் புலியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இஷ்டத்துக்கு நம்ம திருப்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் 95% ஒரிஜினல் புலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆடு மாடாக தான் பாபான்னு கூப்பிட்டுலாம். இதை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, எங்கே வந்து நின்று இருக்கும், பல நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ரெண்டாவது புலி கோவப்பட்டதுன்னா 7-10 பேர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கொச்சினில் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங். வெளியே வரும்போது வந்து என்னடா இது இவ்வளோ பேர் நல்ல படம் வந்திருக்கு, இந்த மாதிரி படங்களில் நம்ம இன்னும் பாட்டு ஆகலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் மூலமாக இந்த படத்துக்கு என்ன பாட்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கூப்பிட்ட ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம மௌனம் ரவி அவர்களுக்கும். அண்ட் நிறையா அதாவது அந்த பேஷன் இல்லைன்னா வர்றது கஷ்டம். நிறையா தயாரிப்பு கம்பெனி இப்போலாம் வந்து எக்ஸல் ஷீட் தான் ஸ்கிரிப்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்காக உழைச்சாங்கன்னா தே கேன் அச்சீவ் ஈவன் மோர். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய வாழ்த்துக்கள், இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த 2 ட்ரெய்லரையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு ஆக்ஷன் பிக்சரையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு அழகிய கண்கலங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கதை ஒன்று, கண்கலங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு அம்மா சாங் ஒன்று வரும், அதில் ரொம்ப பிரமாதமான ஒரு சூழல். ஏன்னா ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து அப்படி ஒரு கதையம்சம் கூட ஒரு தாய்மையும் ஒரு தம்பியோட பாசத்தையும் அதை விளக்கக்கூடிய அந்த அளவுக்கு அந்த களம் வந்து என்னை பிரமிக்க வச்சுச்சு. அந்த படம் வந்து அந்த பாட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது பாலாவுக்கு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, மொழி மாற்றம் பண்ணதுக்கு பிறகு அந்த வசனம், ஏன்னா இப்போ தான் அண்ணன் பிரபாகரன் அண்ணன் வந்திருக்காரு தெரியும். அவர் எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு திறமையுள்ள ஒரு அனுபவம் உள்ள ஒரு எழுத்தாளர் எழுதக்கூடிய அந்த டப்பிங் படத்துங்களுக்கு டயலாக் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே அவங்க மொழியில் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபீல் மாறக்கூடாது, அந்த உதடு அசைவு வந்து வேறு பக்கம் திசை திரும்பிடக்கூடாது, அதே பொருள் கொடுக்கணும். இந்த படத்துக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து வசனம் அமைச்சிருக்காரு. பாலாவுக்கு தான் வந்து பாராட்டு கொடுக்கணும். அதெல்லாமே இதில் வந்து முருகா புலிமுருகான்னு ஒரு சின்ன பாடலையும் எழுதியிருக்காரு. பாடலாசிரியராக இருக்காரு, வரவேற்கத்தக்கக்கூடியது. ஏன்னா க்ரியேட்டிவிட்டி யாருக்குள்ளே வேணாலும் இருக்கும். ஏன்னா அந்த கதைக்குள்ளே வாழ்ந்திருக்காரு, அதனால இந்த ஓப்பன் சாங் எழுதியிருக்காரு. இதில் 2 பாடல்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல படங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து பிரம்மாண்டமாக தயாரிக்கக்கூடிய படங்களுக்கே விழா வைக்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு ட்ரெய்லருக்காக வேண்டி இந்த விழா ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. அதனால் வேண்டி பொதுவாக அந்த விழா ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் மறுபடியும் வந்து தமிழ் சினிமா ஒரு திருவிழா மாதிரி அந்த மக்களை கூப்பிட்டு அதை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு இந்த விழா எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கும் சரி, ப்ரெஸ் மீட்டு மட்டும் அப்பப்போ இதை வச்சுக்கிற மாதிரி சரி, ஆடியோ ரிலீஸுகள் இப்போ காணா போய் ரொம்ப நாள் ஆகுது. எப்போயாவது 100 படங்களில் 10 படங்கள் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு ட்ரெய்லர் மட்டுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த விழா வச்சுருக்கீங்க. மறுபடியும் ஆரோக்கியமான சினிமாவும் மக்களுக்கான சினிமாவும் வரும்போது மக்கள் வந்து அதை வரவேற்பாங்கிறதுக்கு பாகுபலி வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம இருந்துருக்கு. ஏன்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு மக்களை அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கை பாகுபலி மீண்டும் கொடுத்துருக்கிறது. அது வந்து விமர்சனங்கள் இருக்கலாம், பாராட்டுகள் இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு சினிமா ரசிகனை திரையுலகத்திற்கு இழுத்து வருவது நல்ல சினிமா, அதை செய்திருக்கிறது பாகுபலி. அதையே மறுபடியும் புலிமுருகன் செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த மாலை வணக்கம். எதிர்பார்க்காம தம்பி மௌன ரவி என்னை கூப்பிட்டாரு. சார் இந்த மாதிரி புலிமுருகன் ட்ரெய்லர் ஃபங்க்ஷன் இருக்க வரணும்னு சொன்னார். நான் சொன்னேன், தம்பி நான் ஜாஸ்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவதில்லை இப்போ. இல்லை நீங்கள் வரணும், இது ஒரு பிரம்மாண்ட படம் தானே, நீங்கள் முதல்ல பிரம்மாண்ட படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். இல்லை நான் சொன்னேன் அதோட எல்லாம் பெரிய படம் இது, அதனால் நான் வேறு இல்லை சார் வரணும்னு சொன்னதுனால நான் வந்திருக்கேன். நான் இந்த படம் பார்த்துருக்கேன்.
இப்போ ட்ரெய்லர் தமிழில் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கு. மோகன்லாலை வச்சு 33 வருஷத்துக்கு முன்னே நான் படம் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் எல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு படம் மோகன்லால் பண்ண வந்து நான் எதிர்பார்க்கல. அது மாதிரி என்ன மாதிரி ரிஸ்க் எடுத்துகிட்டு நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதால தான் தமிழ்நாட்டில் 40 வருஷம் வந்துட்டு நான் நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். ஜென்டில்மேன், சூரியன், காதலன், ரஷகன் எல்லாமே படம் பெரிய படங்கள் வந்து வச்சுருக்கோம். இந்த டோமிச்சன் வந்துட்டு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படம் பண்ணதுக்கு நான் அவரே பாராட்டுதேன். பாரத் மோகன்லால் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கேன். அது மாதிரி மோகன்லாலோட ஏதாவது பேராக நடிச்சிருக்க தம்பி அவர் நல்லா நடிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆவதுக்கு நான் வேண்டுகொள்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த 3D வருது, தமிழ் நார்மல் பிரிண்ட்டும் வருது. எப்படி இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அதாவது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் வேறு லாங்குவேஜில் படம் போகணுன்னு நான் முதல்ல காட்டி கொடுக்குறேன். என்னோடய எல்லா படங்களும் தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் பண்ணி நான் ரெக்கார்டு காட்டிய ஆள். அது மாதிரி இந்த மலையாளத்தின் இந்த தமிழ் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இதில் ஒழிச்ச எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது பாசத்துக்கான ஒரு படமாக இருக்குது புலிமுருகன். நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து பாசத்துக்கு ரொம்ப அடிமையானவங்க. எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பாசம்ங்கும்போது எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்துட்ற ஒரு மிகப்பெரிய பழமையான மிகப்பெரிய விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவன் தமிழன் மட்டும்தான். அவன் வந்து இந்த படத்தை நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக ஆக்குவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். நான் கூட அங்கே ஆடியோ ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க. அது அவர் சொன்னார், கோபி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், கோபியை பற்றி சொல்லணும், வந்தோடனே சாப்பிட்றவங்களாம் போய் சாப்பிட்டவங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. சாப்பிட்டு தானே வந்தோம் 3:30 மணிக்கு, சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். இப்போ சொல்கிறார் அவரை சாப்பிட சொன்னாராம். அப்புறமா சொன்னார், வந்திருக்க விஐபிலாம் அவங்கவுங்க பொசிஷனில் போய் உட்காருங்க அப்படின்னாரு. நான் என்னோட என் பொசிஷன் நான் என் வீட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல, அவருக்கு தெரியுதான்னு தெரில. இல்லை, எனக்கு தோணுதை சொல்லிட்டேன், மனசில் தோணுதை சொல்லிட்டேன். எல்லோரும் அதை பேசுனாங்க. இப்போ நானும் அதை மனசில் தோணுதை சொல்லிட்டேன். மற்ற வந்திருக்க அனைவரும் இந்த படத்தை உண்மையில் எல்லாமே பெரிய பெரிய ஆள். செல்வராஜ் அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவர், அவர் உட்காந்துருக்காரு. அது மாதிரி டைரக்டரு அவங்க இது மாதிரி எல்லாருமே வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஆள். ரெண்டாவது இந்த தம்பியை பற்றி சொல்லி ஆகணும். தம்பி வந்து முழுன்னு இருக்காப்புல. அவர் பேர் எனக்கு தெரில, மொழின்னு இருக்கார். ஆனால் குட்டி புலிமுருகனுக்கு அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அஜாஸ் உண்மையிலே இப்போ வந்து பெரியவங்க நடிக்கிறத விட சின்னவங்க நடிக்கிற மாதிரி நடிக்க முடியாதோங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திறமையான நடிப்பு அந்த பையன் நடிச்சிருக்காப்புல. அந்த பையனுக்கு உண்மையிலே ஒரு பெரிய கைத்தட்டை தட்டலாம். இன்னொரு சந்தோஷம்னா முதல் நேஷ்னல் அவார்டு ஸ்டண்டு டைரக்டரை கொடுத்துருக்காங்க. அது என்னோடய ஸ்டூடெண்ட்டு பீட்டர் கைன். அவன் வந்து குழந்தை பையனாக இருக்கும்போது என்கிட்ட வேலை செஞ்சாப்புல. கண்டினியூவாக என்கிட்ட ஒரு 10-12 வருஷம் வேலை செஞ்சு மாஸ்டர். இன்றைக்கி இந்தியாவிலே கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒரே ஃபைட் மாஸ்டர் அவன் தான். அவ்வளோ பாசமான ஆளுவன். அவன் வந்து அவ்வளோ திறமை. இன்றைக்கி பாகுபலியும் அவன் தான் பண்ணியிருக்கான், புலிமுருகனும் அவன் தான் பண்ணியிருக்கான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நேஷ்னல் அவார்டு அவனுக்கு கிடச்சிது. அவன் பீட்டர் கைன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துலேருந்து அவனுக்கு இந்த நம்ம புலிமுருகன் ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னோடய வாழ்த்துக்களையும் அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவே என்கிட்ட தான் வேலை செஞ்சுருந்தார். அப்போ குழந்தையாக வந்துக்கிட்டு இருப்பான். நல்ல திறமைசாலி, துருன்னு இருப்பான். இவர் நம்ம புலிபாலா மாதிரி. இவர் பேர் எனக்கு பாலா கிடையாது, புலிபாலா. முதல்ல என்னங்க பேர் உங்கள் பேர்? ஆர்பி பாலா. இன்னும் புலிபாலா தான் அவர். இன்னையிலேருந்து மேடையில் சொல்லிட்டேன் புலிபாலான்னு. ஏன்னா புலி மாதிரியே தான் பாஞ்சிக்கிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஆனால் சில புலி கொஞ்சம் பதுங்கி பாஞ்சு, அது வந்து நேரே பாஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இந்த புலிபாலாவுக்கும் அனைவருக்கும் நன்றி கணத்த வழக்கத்தையும் இந்த புலிமுருகன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தையும், திருட்டு செடி நம்ம சொன்னால் கூட இப்போ விஷால் சார் வந்து திருட்டு செடிக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறாரு. கூடிய சீக்கிரம் திருட்டு செடியை ஒழிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒழிச்சால் கூட பாகுபலி திருட்டு செடி வந்தால் கூட மிகப்பெரிய வெற்றி படம். ஏன்னா அது வந்து ஸ்டார், மிகப்பெரிய ஸ்டார். புலிமுருகனும் மிகப்பெரிய ஸ்டார். எல்லா படமும் ஓடணும். இன்றைக்கி வந்து ஒரு 5 படம் பெரிய படம் எடுத்தால் 95 படம் சின்ன படம் தான். அந்த சின்ன படங்களும் இந்த மாதிரி வெற்றி வரணும், வெற்றி அடையணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் தன்னோட காசை போட்டு செலவு பண்ணுறாங்க. எல்லா படமும் ஓடணும். ஆனாலும் திருட்டு செடி, இந்த பென் ட்ரைவில் படம் பார்க்குறது, செல்லில் படம் பார்க்குறது,
இதுக்கெல்லாம் தகுந்த ஒரு தண்டனைங்கிறத விட இன்னொருத்தர் சொத்தை திருடுனா என்னென்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனை அதை விட மேலே தண்டனை அதை கொடுக்கணும். எல்லோரும் இப்போ வந்து ஒருங்கிணைச்சி ஒரு அணியாக திரண்டு இந்த தமிழ் பட உலகத்தில் வந்து திருட்டு சீடியோ இல்லை திருட்டுத்தனமாக படம் பார்க்குறது இல்லைங்கிறத கண்டிப்பாக அதை கொண்டு வந்து வரணுங்கிறது என்னோடய நம்பிக்கை. புலிமுருகன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழன் வாழ்க, தமிழன் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமா ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி மற்றும் இன்டர்நெட் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். புலிமுருகன் ரிலீஸ் ஆன உடனே கேரளாவிலேருந்து நம்ம யூஸ்வலாக என்கொயர் பண்ணுற மாதிரி இந்த படத்தை பற்றி என்கொயர் பண்ணால் ஃபர்ஸ்ட் வீக் பயங்கர கலெக்ஷன் அப்படின்னு, செகண்ட் வீக் பார்த்தா அதை விட பயங்கர கலெக்ஷன், தேர்ட் வீக் அதை விட சூப்பர் கலெக்ஷன், இப்படி ரிப்போர்ட் வந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, நம்மளும் போகிறோம் கேரளாவுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 25th டேவாக என்னப்போ கொச்சின் போயிருந்தப்போ நான் போய் அந்த படத்தை அங்கே தியேட்டரில் பார்த்தேன். அதாவது கதை அதுக்கு முன்னாடி கேட்டப்போ நான் நினச்சேன், இது மாதிரி தான் நிறைய தமிழ் படம் வந்திருக்கு, தமிழ் படம் கேரளாலேயும் ஓடுது, எல்லா படமும் அவங்களும் வாட்ச் பண்ணுறாங்க, இந்த படம் ஏன் இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இன்னும் அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ போய் படம் ஜனங்களோட உட்காந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, ஆக்சுவலி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை ரசித்தே ஆகணும், லைக் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி இருந்தது. என்னென்ன ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அஜாஸ் வச்சுட்டு மோகன்லாலோட சின்ன வயசு பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த சீன்லேயே நம்மளை கட்டி போட்டுரும், அப்படி இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து பார்க்க வைக்கும் அந்த படம். அதாவது எமோஷன் இருக்கா, எஸ், மோகன்லால் சாரோட பர்ஃபார்மன்ஸு சொல்லவே தேவையில்லை, இஸ் அன் கம்ப்ளீட் ஆக்டர்ன்ற மாதிரி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட இது இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ வைசாக் எப்படி ஒரு டிரெக்டரோ அதே மாதிரி பீட்டர் ரெயினோட ஃபைட் மாஸ்டரோட ஒர்க் வந்துட்டு இந்த படம் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் அது. ஸோ அதுக்காக தான் நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் த்ரூ அவுட் அது இருக்கும், அந்த இது நம்மளை ஃபுல் ஃபிலிம் அப்படியே உட்கார வைக்கும். மலையாளத்துலேயே அப்படி உட்கார வைக்கப்பா, தமிழில் இந்த படம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி தமிழில் வந்து இப்போ ட்ரெய்லர் உட்காந்து பார்க்கும்போது மலையாள படம் பார்த்த ஃபீலே இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க டப்பிங் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக புரியுது. அவ்வளோ மெனக்கடல் அதில் தெரிஞ்சது. அண்ட் மலையாளத்துக்கு சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஸோ முதல்ல தயாரிப்பாளர் டோமிச்சன் முழக்கப்பாடம் அவர்களுக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் வணக்கம். அண்ட் இந்த படம் நிச்சயமாக தமிழில் ஒரு பெரிய வெற்றி பெறணும் என்ற வாழ்த்துக்களுடன் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.